இதே நிகழ்வை பத்தி அல்லாஹ் சொல்றான், எந்த ஊரை நாம் அழித்து விட்டோமோ. இது ஈசா நபி மறுத்ததுக்கு அப்புறம் அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த ஊர் அழிக்கப்பட்டுச்சு. இத பத்தி பாத்தீங்கன்னா 2050க்குள் தஜ்ஜாலின் வருகைங்கிற அந்த இதுல வீடியோல நாம குறிப்பிட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்க கூடுதல் விவரங்களுக்கு பாத்துங்க. அந்த ஊருக்கு திரும்பவும் நீங்க அந்த மக்கள் வருவது சாத்தியம் இல்லை. அதாவது முயற்சி செஞ்சாலும் அந்த ஊருக்கு உங்களால வர முடியாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். எதுவரை என்றால் யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டு ஒவ்வொரு உயரத்திலும் பரவிவிடும் வரை. யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு உலகத்துல எல்லா உயரங்களையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? நீங்க வந்துருவீங்க. அதாவது அந்த ஊர்ல நீங்க திரும்பி வர முடியாது. ஆனா ஒரு கண்டிஷன் வரைக்கும் தான். இந்த வர முடியாதுங்கிற இந்த முன்னறிப்பு காலகாலத்துக்கு கிடையாது. ஒரு கண்டிஷன் வரைக்கும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்படணும். ஒன்னு. ரெண்டாவது, அவர்கள் எல்லா உயரங்களையும் கைப்பற்றி கொள்ள வேண்டும். இரண்டு. இதெல்லாம் முத்தசாபிஹாத். இந்த மீனிங் அதுல இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு இந்த மீனிங் கிடையாது அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ண கூடாது. அரபில இந்த வசனத்துக்கு இப்படி பொருள் கொடுக்கிறது அடங்குமா அப்படின்னு தான் பார்க்கணும். அடங்கிருச்சுனால என்ன ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது இப்படி ஒரு மீனிங் எடுக்கலாம் அப்படிங்கறது மீனிங். இதுல இதுதான் மீனிங் அதுதான் மீனிங்னு ஒவ்வொருத்தரும் நம்ம சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது முத்தசாபிஹாத், பல மீனிங் தரக்கூடிய வசனம். இதுதான் மீனிங்னு ஒரு மீனிங்கா யாரும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஆர்குமெண்ட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? நோயின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் 3ஆம் அத்தியாயத்துல 7ல. யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அவன் தான் முத்தசாபிஹாத்ல தர்க்கம் பண்ணுவான்.